வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். 21 ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. வன்னியர்களுக்கான 10.5 கொடுத்த பிறகு மற்ற கம்யூனிட்டிஸ் ஏடிஎம்கேக்கு எதிராக நேச்சுரலி ஒரு சைடு போலரைஸ் ஆகிட்டாங்கங்கிற ஒரு பறவை வைக்கப்பட்டது. இப்போ அவர் பசுமன் முத்துராமலிங்கருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இவர் கையில் எடுக்கும்போது தென் மண்டலத்தில் வேற ஒரு போலரைசேஷன் நடக்குது. ஏன்னா கிருஷ்ணசாமி போன்றவர்கள், ஜான் பண்டின் போன்றவர்கள்லாம் நீங்கள் எதுக்கு உங்களுடைய ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்க எலெக்ஷன்ஸ்களுக்காக மறைந்த தலைவர்கள் எடுக்கிறீங்க, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. இதை நோக்கி போகிறது திரும்ப சவுத்தில் இவங்களுக்கு ஒரு சிக்கலாக மாற வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே இதை பற்றி கருத்து சொல்கிறவங்க எல்லாருக்குமே எடப்பாடி கூப்பிட்டு பேச மாட்டேன்றாரு, இல்லை அவங்க விரும்பினதை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால தான் இவங்கெல்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எலெக்ஷன் ஃபீவர் கிரிப் ஆகும்போது இதெல்லாம் கீழே போயிடும். ஒன்ஸ் அமித்ஷா காலை வச்சார்னா முடிஞ்சது கதை. இவங்க ஏன்னா பெரிய அளவில் இவங்க பாலிசிஸோ அல்லது மக்கள் சப்போர்ட்டோ ரெண்டுமே உங்களுக்கு கிடையாது. ஏடிஎம்கே மட்டும் அவங்க ஃபுல்லாக தாஜா பண்ணி கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா மற்றது எல்லாமே தட் வில் ஃபால் இன் லைன். மற்றதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. நான் உறுதியாக சொல்கிறேன். அந்த யுனைடெட் ஏடிஎம்கேவை என்ஷூர் பண்ணுறதா இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. முதல் பிரச்சனையை சால்வ் பண்ணினா அதுக்கு பின்னாடி இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். முதல் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இவங்க தண்ணி குடிக்கிறாங்க. அதுதான் இப்போ ஹோல் ப்ராப்ளம். இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக சசிகலா அவர்களுடைய பழைய கேசஸ், வெவ்வேறு விஷயங்கள் இதெல்லாம் லைம்லைட்டுக்கு அன்யூஷுவலாக வருது. ஏன்னா 2017, 16 அல்ல அதுக்கு முன்னாடி போனதுன்னு வர்றதை பார்க்கும்போது இது வெறுமனே சசிகலா அவர்களுக்கான ஒரு விஷயமா, அல்லது எவ்வளோ பேக்குக்கும் நாங்கள் போவோம்னு மற்றவங்களுக்கும் பிஜேபி வார்னிங் கொடுக்கும்? ஒரு கல்லில் 2 அழகான பாயிண்ட் கேட்டிங்க. இது சசிகலாவுக்கு கொடுக்குற வார்னிங். லுக், பிஹேவ் யுவர் செல்ஃப். அதில் வேணாம், உங்களுக்கு கொஞ்சம் கன்விக்ட் ஆகி வந்திருக்கீங்க. 27 வரைக்கும் நீங்கள் எலெக்ஷன் நிற்க முடியாது. ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் கண்டினியூஸ். ரெண்டாவது, பழைய கோல்டன் டேஸ் கான் வேர் த டேஸ். ஜெயலலிதா இருக்கும்போது நீங்கள் பவர் சென்டராக இருந்ததெல்லாம் இனிமேல் நடக்காது. ஃபால் இன் லைன் ஆர் பே த ப்ரைஸ். ஒழுங்காக இருங்க, இல்லைனா அதுக்கான விலையை கொடுப்பீங்க. அவ்வளோதான். இது ஒரு இது நீங்கள் சொல்கிறது. இன்னொன்று இது மற்றவங்களுக்கும் ஒரு டெட்ரண்ட்டாக இருக்குமான்னு நீங்கள் கேட்க. எஸ், மற்ற டிஃபெக்ஷன் இப்போ உள்ளுக்குள்ளே டைனமிக்ஸ் மாறி இருக்குது. உள்ளுக்குள்ளே உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்குது இல்லையா? அதில் ஈடுபடுறவங்களுக்கு, அமித்ஷா சொல்லாத கேட்காதவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு வார்னிங். சின்ன சின்ன கட்சிங்க தான், அவங்களுக்கும் ஒரு வார்னிங். ஒழுங்காரு, இல்லை ஜெயிலுக்கு போகட்டும். இவ்வளோ நாள் இல்லாமல் அந்த இடி ரைடு ஏன் வருது? 200 கோடி ரூபாய் ஃபண்டில் இன்னும் எத்தனை கேஸ் இருக்குது சசிகலா மேலே? நான் சொல்கிறேன், 96 சசிகலாவை மெட்ராஸில் இடி அரெஸ்ட் பண்ணப்போ எக்மோரில் போட்ட கேஸில் ஐ திங்க் இஃப் மை மெமரி இஸ் கரெக்ட் 2 கேஸோ என்னமோ 3 கேஸோ ஸ்டில் பெண்டிங். 30 வருஷம் ஆகுது. 2016 நீங்கள் பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் அப்போ ஜெயலலிதா வாஸ் இன் ஹாஸ்பிட்டல். அண்ட் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பழைய கதை. அந்த பீரியடில் தான் ஜெயா டிவிக்கு 1500 crores கேஷாக கொடுத்தாங்கன்னு தேர் ஆர் ஹியூஜ் ப்ராப்ளம்ஸ். இன்ஃபேக்ட் தேர் ரைடடு, இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தது. இதில் எதுவுமே புதுசு இல்லை. நான் சொல்லணேன், தேர் half a dozen கேசஸ் அகேன்ஸ்ட் சசிகலா. 96 ஜூன் 29 அரெஸ்ட் பண்ணி 97 ஏப்ரலில் வெளியில் வந்த பிறகு அப்போ போட்ட 3-4 கேஸில் ஐ திங்க் 2 கேஸ் என்னமோ ஸ்டில் பெண்டிங். 2 கேஸ் 3 கேஸ் 30 வருஷமா. இன்ஃபேக்ட் அப்போ பழைய ஃபெரா பிஎம்எல்ஏ கிடையாது, ஃபெரா போட்ட கேஸ் 30 வருஷமாக பெண்டிங். ஸ்டில் இட்ஸ் பெண்டிங். அதுக்கு பிறகு இப்போ இந்த கேஸ் வருது. டிமானிட்டைசேஷன் அப்போ ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஷீ பிளேடு so many கேம்ஸ். அதெல்லாம் இப்போ எதுக்கு எடுக்கிற நீ? ரிலீஸ் ஆகி 5 வருஷம் 4 வருஷம் ஆகுது. ஸோ இடியை வச்சு மேனிப்புலேட் பண்ணுறாங்க, இடியை வச்சு விளையாடுறாங்க. ஆல் இண்டியா ஃபார்முலா தான் இங்கேயும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க எல்லாருக்குமே மூதாதையர் சசிகலாவும் தினகரனும் தான். இவங்க ஆஸ் பேக் அஸ் 95 செப்டம்பர் டிடிவி மேலே கேஸ் இருக்குங்க. ஸ்டில் அதிலெல்லாம் அந்த கன்விக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குது. அது போக இந்த எலெக்ஷன் கமிஷன் கேசஸ், தேர் ஆர் மெனி இஷ்யூஸ் இன்வால்வ்டுங்க. இவங்க டிடிவியோ ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ பிஜேபி சொல்கிறத மீறி போக முடியாது. பாயிண்ட் பிளாங்க்ல ஆன்டி பிஜேபி பேச முடியாது. பாயிண்ட் பிளாங்க்ல ஆன்டி பிஜேபி பேச முடியாது. பிஜேபி சொல்ல மீறி போக முடியாது. அப்படியே பிஜேபிக்கு எதிராக போகிறாங்கன்னா அது பிஜேபி ஆசீர்வாதத்தோடு போகிறதா தான் இருக்க முடியும். 21 டிடிவியை சேர்த்து கூட எடப்பாடி கிட்ட அமித்ஷா சொன்னார். எடப்பாடி கேட்கல. அதுக்கு பிறகு டிடிவியை என்ன பண்ணார் அமித்ஷா? ஓவாசியோட போய் சேர்த்து விட்டார். அது அமித்ஷாவோட ஐடியா. ஓவாசியை கொண்டு இங்கே நிறுத்தினார். அப்போ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு பிறகு நடந்த பல விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது லுக், திஸ் இஸ் வெரி எப்படி சொல்கிறது, இவங்களால் அட் த எண்ட் ஆஃப் த டே எலெக்ஷன் டைமில் குரூஷியல் ஹவரில் டிடிவியோ ஓபிஎஸோ அமித்ஷா சொல்கிறத மாரி போக முடியாது. கடந்த 30 வருஷம் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். எனி நம்பர் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் ஏடிஎம்கே
அதிமுகவிலிருந்து எத்தனை விதமான பிரிவுகள் வந்தாலும் கூட அவங்க எல்லாருக்கும் பிஜேபி சென்டர் பாயிண்ட்டாக இருக்கே, இல்லை பிஜேபி மீது இருக்கக்கூடிய அஃபினிட்டி சென்டர் பாயிண்ட்டாக இருக்கே. இது தமிழ்நாடு அரசியலினுடைய அந்த ஸ்டைலையே லாங்கர் ரன்னில் மாற்றுவதை நோக்கி நகர்கிறதா? நகரலாம். ரொம்ப அழகான பாயிண்ட். ஏடிஎம்கே ஓட் பேங்க்ன்றது ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க், பர்ஃபெக்ட்லி ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க். பட் பிஜேபியா டிஎம்கேவா எது பிரதான எதிரின்னு ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டினை நீங்கள் ரைஸ் பண்ணி அவங்க முன்னால் வச்சிங்கன்னா, தட் டூ when டிஎம்கே இஸ் இன் பவர். திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது பிஜேபி பிரதான எதிரியா திமுக பிரதான எதிரியான்னு கேள்வியை ஒரு ஏடிஎம்கே வாக்காளர்கள்ட்ட வச்சிங்கன்னா, அவன் ஆல்ரெடி அவனோட பிறப்பு ஜனனம் அவனோட கருவின் தன்மையே திமுக எதிர்ப்பு. இதில் தான் அவன் வளர்றான், இதில் தான் அவன் உதிக்கிறான், அவன் ஜனனமே இதில் தான் இருக்குது. இதில் திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது பிஜேபி பிரதான எதிரியா திமுக பிரதான எதிரியானா 90%க்கு மேலே 99%க்கு மேலே ஆவரேஜ் ஏடிஎம்கே ஓட்டர் கேடர் பிஜேபி 1000 தப்பு பண்ணாலும் பிரதான எதிரி திமுக தான் சொல்லுவோம். இதுதான் ஆபத்து. இப்போ அவன் வெளியில் வரான், எடப்பாடியோட சண்டை போட்டுட்டு வெளியே வரும். எனி நம்பர் ஆஃப் ஃபேக்ஷன்ஸ், கரெக்டாக சொன்னீங்க. தனி கடை எத்தனை பேர் விரிச்சாலும் ப்ரோ பிஜேபியாக தான் இருப்பான். மோடி பிறந்த நாளைக்கு மகிழ்ச்சியோடு வாழ்த்து தெரிவிப்பான். அவன் எனிமி திமுக தான், பிஜேபி கிடையாது. இன்னைக்கு பவர்லேயும் இருந்து அவங்க இவங்களுக்கு குடைச்சல் கொடுக்க முடியுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கூடுதலாகவும் இருக்கும். நான் என் எதிரி திமுகவை பிஜேபி நினச்சா குடைச்சல் கொடுக்கலாம், காங்கிரஸ் தான் குடைச்சல் கொடுக்க முடியாது. அந்த அந்த கூடுதல் யதார்த்தமும் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆனால் அதே நேரத்தில் அது வந்து பேசிக்கலி செக்குலர் பார்ட்டியாக இருக்கிறதால அவங்க கடைசி ஒரு ஆப்ரேஷன் ரெசார்ட்டாக தான் பிஜேபியோட போகிறத விரும்புகிறாங்க. இந்த ஓட் பேங்கை எப்படி தன்வயப்படுத்தி தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதை பிஜேபி ஓட் பேங்காக லாங்கர் ரன்னில் மாற்றுறது அப்படிங்கிறது பிஜேபியினுடைய நீண்ட கால செயல். ஆமாம், அது வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபிக்கு புத்தி இல்லை. ஏன்னா இது வந்து விசிபிளி அண்ட் இன்விசிபிளி ஆல் மேஜர் டெசிஷன்ஸ் டேக்கன் பை பிராமணிக்கல் ஃபோர்ஸஸ். பார்ப்பன சக்திகளால், பார்ப்பன ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பிராமண தலைவர்களால், சங்கங்களால், அமைப்புகளால் தான் வந்து பாஜகவுடைய அரசியல் முடிவுகளும் முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்படுகின்றன. இதுதான் வந்து அவங்க செய்கிற மிக 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 மிகப்பெரிய தப்பு. இப்போ குருமூர்த்தியோட அட்வைஸ்லாம் கேட்குறாங்கண்ணா, குருமூர்த்தி அட்வைஸ் கேட்டால் நீ நடுத்தரில் தான் நிற்பன்றதுக்கு பல உதாரணம் இருக்குது. லேட்டஸ்ட் உதாரணம் ஓபிஎஸ் செங்கோட்டையன். நீ தொட்டதெல்லாம் குருமூர்த்தி சொன்னால் அது விளங்காதுன்றதுக்கு உதாரணம் அண்ணாமலை. ஏப்ரல் 11 பிஜேபி ஏடிஎம் அலையன்ஸ் அமித்ஷா அனௌன்ஸ் பண்ண பிறகு 4 நாள் பொறுத்து குருமூர்த்தி போட்ட ட்வீட்டு என்டிஏவோட பிரச்சார முகமாக அண்ணாமலை இருப்பார். இங்கிலீஷ் மீடியாஸ்க்கெல்லாம் பேட்டியை வேறு கொடுத்தாரு, வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் 5 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்கிறதுக்கு 20 வருஷம் ஆகும், அண்ணாமலை அவசரப்பட்டுட்டார், அவர் வேகமாக போகிறாரு. அடிப்படை புரிதல் கூட குருமூர்த்திக்கு இல்லை. அந்த குருமூர்த்தி தான் பிஜேபியோட பாலிசி டிசிஷன்ஸில் முக்கிய பங்கு வகிக்கிறார் தமிழ்நாடு விவகாரத்தில்னா. 200 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது. இது வந்து டெல்லி தலைமைக்கு ஓரளவு புரியுது, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இங்கே இருக்கக்கூடிய சில பிராமணிக்கல் இண்டிவிஜுவல்ஸும் பிராமணிக்கல் ஃபோர்ஸஸும் கண்டினியூஸாக அவங்களோட ஹோல்டு பிஜேபி மேலே இருக்கிறத டைல்யூட் பண்ண முடியல. ஆர்எஸ்எஸும் இதில் ரோல் ப்ளே பண்ணுறதுனால வந்து மேஜர் காம்பனண்ட் ஆஃப் ஆர்எஸ்எஸ் லீடர்ஷிப் இஸ் பிராமணிக்கல் பை பர்த். ஸோ அவங்க தமிழ்நாடு விவகாரத்தில் பூந்து தேர் கம்ப்ளீட்டாக வந்து இந்த இது சொதப்புறதுன்னுவாங்கள்ல, அது சொதப்புறதுக்கு மேலே நொலை பண்ணுறதுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து ஸ்பாயிலிங் எவ்ரி திங். தமிழ்நாட்டில்ங்க இந்தியா பூரா வளர முடிஞ்ச பிஜேபியால் பெங்காலில் 40 வருஷம் கம்யூனிஸ்ட்டுகள் கோல் வச்சுன்னா, 34 வருஷம் கோல் வச்சுன்னா பெங்காலில் வளர முடிஞ்ச பிஜேபி, கேரளாவில் கால் ஊன்ற முடிஞ்ச பிஜேபி கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டு, சேலஞ்சிங்காக இருந்த அந்த 2 ஸ்டேட்லேயே பண்ணுறவங்க இந்தியாவிலே கோயில்கள் அதிகம் உள்ள தமிழ்நாட்டில் ஏன் வந்து கால் ஊன்ற முடியல? இங்கே இருக்கக்கூடிய அந்த மறுபடியும் சொல்ல அந்த பிராமணிக்கல் ஃபோர்ஸஸ் அவங்களோட அந்த கிரிப் இருக்கு இல்லையா, அதுவும் தமிழ் பிராமின்ஸ் வந்து வேறு பெக்யூலர் ஒரு ப்ரீடு கம்பேர் வித் நார்த் இந்தியன் பிராமின்ஸ். அதனால தான் இங்கே ஒரு பெரியார் வராரு. ரொம்ப சோஷியலாஜிக்கல் ட்ரூத். நம்மளும் ரேசிஸ்டாக பேசுகிறதா நினைக்க வேணாம், பட் திஸ் த ஃபேக்ட். ஸோ அந்த கிரிப்பிலேருந்து தமிழ்நாடு பிஜேபியால் விடுபட முடியல. இது பிஜேபி லீடர்ஷிப்புக்கு நான் சொல்கிறது ரொம்ப நல்லா தெரியும். அமித்ஷா எஸ்பெஷலி மோடி நோஸ் இட் வெரி வெல். மோடிக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். தட் இஸ் அ வெரி ஃபேமஸ் இன்சிடெண்ட். அது வந்து எச் ராஜா வந்து 21 எலெக்ஷனில் நிற்கும் பொழுது வந்து ஒரு நாள் பூரா கேம்பெயினுக்கு போயிட்டு வந்துட்டு, அப்போ டெல்லியிலேருந்து பிஎல் சந்தோஷ் யாரோ வந்து அங்கே வந்து அப்சர்வராக வந்திருக்காங்க. ஒரு நாள் பூரா அவங்க வந்து அவங்க பிஎல் சந்தோஷ் டீம் ரெண்டு நாள் மார்னிங் டு ஈவினிங் அவங்க கேம்பெயின் பண்ணிவிட்டு வந்து சிவகங்கா கான்ஸ்டுவன்சியில் நைட்டு
இவரை கூப்பிட்டு ஹெச் ராஜா கூப்பிட்டு என்ன கான்ஸ்டியூன்சி எப்படி இருக்குன்னா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. 19 பார்லிமெண்ட் எலெக்ஷன் கார்த்தி சிதம்பரத்துக்கு எதிரான. அப்போ ஹெச் ராஜா சொன்னது வந்து இல்லை இந்த தடவை ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு. அதுக்கு பிஎல் சந்தோஷ் சொன்னது, பிஎல் சந்தோஷ் ஒரு கர்நாடகாவில் வந்து வெரி சீனியர் பிஜேபி லீடர் வித் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு சொன்னது, இந்த தடவை இல்லை எத்தனை தடவைனாலும் நீ ஜெயிக்க மாட்டேன். இட்ஸ் த ஃபேக்ட். இந்த தடவை இல்லை எத்தனை தடவைனாலும் ஜெயிக்க மாட்டேன். திஸ் வாஸ் இந்த இஷ்யூ வந்து மோடி கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது மோடிஸ் ரியாக்ஷன் வாஸ் வெரி அக்ரெசிவ். பீப்புள் த நோ ஆஃப் திங்ஸ் சே, விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறது வந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இருக்குது. அதுக்கு ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் அரௌண்ட் ஓவர் அ டசன் இண்டிவிஜுவல்ஸ், ஒரு 12லேருந்து 14 பேர் இருக்கான். They belong to one particular community and they are doing all sorts of nonsense. So அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. திஸ் இஸ் வாட் மோடி ஹஸ் செட். அது இது அவங்க உள்ள பிஜேபிக்குள்ளே இருக்கவங்களே சொல்கிறது. இதெல்லாம் வந்து நான் சொல்கிறத எதோ கட்டுக்கதை நினைக்க வேணாம், லாஜிக்கலாக புரிஞ்சுக்கலாம் இது. அதாவது வந்து லாஜிக்கலாக ஒன் கேன் கன்க்ளூட். அதாவது மோடி செய்ய விரும்புகிற கோர்ஸ் கரெக்ஷனை தமிழ்நாடு பிஜேபிக்குன்னு ஒரு கலர் ஒரு வாய்ஸ் செய்யணும்னு நினச்சா அதை எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல இன்னைக்கு அவங்களே இல்லைங்கிற. அவங்களே இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி லீடர்ஸ் வந்து டெல்லியிலேருந்து எவ்வளவு டைரக்ஷன் கொடுத்தாலும் அது அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி இன்கம்பன்சியை பிஜேபியால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. லாங் ரன்னில் பிஜேபி அங்கே வளர்க்க முடியல. அதுக்கு காரணம் வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு. அதில் இங்கே தமிழ்நாடு பிஜேபிக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க பிராமணிக்கல் ஃபோர்ஸஸ், டெல்லியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஹேண்ட், இவங்க அத்தனை பேருமே வந்து தமிழ்நாட்டோட ஃபண்டமெண்டல்ஸை வந்து ராங்காக கிராஸ் பண்ணவங்களாக இருக்காங்க. அவங்களோட குரூடு பிராமணிக்கல் ஆங்கர் அகெயின்ஸ்ட் பெரியார் அண்ட் திராவிடியன் மூமெண்ட் பொலிட்டிக்கலாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாலிடாக அவங்க வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்ஃபியரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண விடாமல் அவங்கள தடுக்குது. இது அவங்களோட ரீடிங், அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இது வந்து நான் சொல்கிறது வந்து சீசன்டு பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் போத் வித்தின் பிஜேபி அண்ட் அவுட் சைட் பிஜேபி சொல்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது உண்மைன்னு உங்களுக்கே புரியும். போத்து கருணாநிதி அண்ட் ஜெயலலிதா போன பிறகு தமிழ்நாட்டில் ஸ்பேஸ் க்ரோத்துக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்குது. கருணாநிதி ஸ்டாலின் கவர்மெண்ட் மேலே ஒரு ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஏன் அதை வந்து பிஜேபியால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல? மற்ற மாநிலங்களெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பிஜேபி தமிழ்நாட்டில் இவ்வளோ ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதை ஏன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல? மாறா ஏடிஎம்கேவை நோண்டுறதுலையும் டிஎம்கேவை வந்து குரூடாக டிஎம்கேவோட சண்டை போடுறதுலையும் தான் அவங்க கவனம் இருக்க வழிய இந்த கிரவுண்டு சுச்சுவேஷனை ஃபெர்டைல் கிரவுண்டு சுச்சுவேஷன் ஃபார் பார்ட்டிஸ் க்ரோத் அதை ஏன் அவங்களால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிராமணிக்கல் லீடர்ஷிப்போட குரூடு ஆன்டி டிஎம்கே, ஆன்டி திராவிடியன், ஆன்டி மேரி பெரியார் வந்து அது ஒரு ஆங்கர் வந்து கண்ணை மறைக்குது. நீ பெரியாரெல்லாம் தொடவே கூடாது. பெரியாருக்கு எதிராக நீ எது பேசினாலும் எந்த நியாயமும் தமிழ்நாட்டில் எடுப்படாது. இது ஃபண்டமெண்டல், இதை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அப்படி ஐகான்ஸ் இருப்பாங்க. அந்த ஐகான்ஸை நீ தொடக்கூடாது. வாக்கு வங்கி அரசில் இருக்க கட்சி அதை தொடாது. ஒன்று தனவைப்படுத்திக்கும், இல்லை கடந்து போகும். மற்ற ஸ்டேட்டை அந்த பெரியாரையும் உள்ளே சேர்த்துப்போம். அம்பேத்கரை எழுத்த மாதிரி பெரியாரையும் உள்ளே எழுத்துப்போம். அம்பேத்கரை தன்மையப்படுத்தின மாதிரி இந்துவாக பிறந்த நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்ன அம்பேத்கரை இன்றைக்கி லீடராக தன்மையப்படுத்திக்கிட்ட பிஜேபி தமிழ்நாட்டில் பெரியாரை வந்து தன்மையப்படுத்துன்னு நான் சொல்லலை, கடந்து போயிருக்கலாம். மாற பெரியாரோட மல்லு கட்டுறது மூலமாக ஐசோலேட் ஆகிட்டே போகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் ஃபேப்ரிக் அவங்களுக்கு புரியல. தந்தை பெரியார் ஆட்டோ ஸ்டாண்டுன்னு இருக்கும். தந்தை பெரியார் ஆட்டோ ஸ்டாண்ட், அதில் பார்த்தீங்கன்னா விநாயகர் படம் இருக்கும், பிறை இருக்கும், இயேசுநாதர் படம் இருக்கும். இது புரியாது. பெரியார் இஸ் அன் ஏத்தியஸ்ட். தந்தை பெரியார் ஆட்டோ ஸ்டாண்டில் விநாயகர் சரஸ்வதி பூஜை கோலாகலமாக நடக்கும். விநாயகர் படம், பிள்ளையார் படம், பிறை, இயேசுநாதர் படம் இருக்கும். இதுதான் தமிழ்நாடு. பெரியார் சிலையும் இருக்கும், பக்கத்தில் பிள்ளையார் கோயிலும் இருக்கும். இப்போ இது புரியாமல் குரூடாக போய் பெரியாரோடலாம் சண்டை வலிச்சுன்னு இருக்கிறது வளர மாட்டாங்கன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். யோசிச்சு பாருங்கள், இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அதுக்கு எதிராக ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஏன் இவங்களால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல? வேறு என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். வை யூ காண்ட் ஏபிள் டு எக்ஸ்ப்ளாய்ட் இட்? திஸ் த ப்ராப்ளம். அதனால் தமிழ்நாடு அவங்க ரேடாரில் இல்லைங்க. என்ன செஞ்சாலும் தமிழ்நாடு தோக்குது. என்ன செஞ்சாலும் தமிழ்நாடு தோக்குது. அவனுக்கு சேலஞ்சிங் ஸ்டேட்ஸ்னு அவங்க பார்க்குறது வந்து ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் அண்ட் தமிழ்நாடு. அதில் ஜம்மு காஷ்மீரில் கூட மஹபூபா முஃப்தியை பிடிச்சி ஆட்சியில் 4 வருஷம் உட்காந்துட்டான். பஞ்சாபில் 7 வருஷம் உட்காந்தான் அமரிந்தர் சிங்கோட, இவரோட பாதல்ஸோட. இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. இந்தியாவிலே அவங்களுக்கு சேலஞ்சிங் ஸ்டேட் தமிழ்நாடு. அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி உள்ளே இருக்கக்கூடிய பிராமணிக்கல் ஃபோர்ஸஸும் தமிழ்நாடு இன்சார்ஜாக டெல்லி ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் இருக்கக்கூடிய
கூருட்டுத்தனமான திராவிட எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பில் இருக்கக்கூடிய ஹார்ட்கோர் பிராமணிக்கல் ஃபெனாட்டிசிசம்வாங்கள்ல, அந்த சாதி வெறி தான் காரணமாக இருக்குது. அது அப்படியே இருக்குது, நல்லது. பட் இது எதனால் வளரலன்றது மோடி அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும். ஒரு விரிவான உரையாடல். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.